நேற்று சென்னை போலீஸார் வந்து மதுரையிலேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்து சென்னை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. ரீல்ஸ்களால் பிரபலமாக்கி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சில படங்களில் நடித்தவங்க தான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். தொடர்ந்து 7:30 எழுத்துக்கிட்டு இருக்கிற அவங்க சமீபத்தில் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது சர்ச்சையை கிளப்பியிருந்தாங்க. இந்த நிலையில் அவங்க அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் சோசியல் மீடியாக்களில் ரீல்ஸாக போட்டு ட்ரோல்களில் சிக்கி பிரபலமானவங்க தான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். கஜினி படத்தில் தர்பூசணி பழத்தை வச்சுக்கிட்டு சூர்யா பண்ணின ஆக்ஷனை செஞ்சு வீடியோ வெளியிட்டாங்க. அப்போ இருந்து தனக்கு தானே அந்த பட்டத்தை வச்சுக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக அவங்க சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கடந்த சீசனில் வீட்டுக்குள்ளே போனாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் ஆளாக போன அவங்க சில வாரங்களே எவிக்ட் பண்ணப்பட்டாங்க. குறிப்பாக கடந்த சீசனில் தொகுப்பாளர் விஜய் சேதுபதியை பாடாயப்படுத்தின போட்டிகளில் இவங்களும் ஒருத்தவங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஏகப்பட்ட அட்வைஸை சேது சொல்லியும் திவாகர் கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கானா வினோத்தும் கடுமையாக கலாய்ச்சாங்க. இவரும் சும்மா இருக்காமல் திவ்யா கணேஷ்ட வழிஞ்சுது. பாரு கூட முதல்ல சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தங்கை அப்படின்னு சொல்லி உருகுனது, அரைக்குறை ஆடைகளை அலையிறது அப்படின்னு இல்லாத சேட்டைகள் பண்ணினாங்க. ஒரு கட்டத்தில் பாதியிலே எவிக்ட் ஆகிட்டாங்க. நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் வந்து அவங்க சில படங்களில் தலை காண்பிச்சாங்க. அதனை அடுத்து கொக்கு வீட்டு கோமல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அங்கேயும் சில பிரச்சனைகளை கிளப்ப பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் வர வந்துச்சு. அந்த செட்டில் இருந்த ஒருத்தர் கூட திவாகர் பக்கம் நியாயம் இருக்கிறதா சொல்லவே இல்லை. அறந்தாங்கி நிசா உள்ளிட்டவங்க எல்லாருமே அவரை கழுவி ஊத்துனாங்க. ஒரு வழியா அந்த பிரச்சனையோட சூடு தணிஞ்சிச்சு. ஆனால் அடங்கி இருக்காம இன்னொரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்க போகும்போது அங்கேயும் பஞ்சாயத்தை கொட்டினாங்க. தன்னை அடைச்சி வச்சு தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகாருமே கொடுத்திருந்தாங்க. இதை பார்த்த நெட்டிசன்களோ இவருக்கு வேற வேலையே இல்லையா, சோசியல் மீடியா மூலமாக பிரபலமான எல்லாரையுமே இவர் அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு கட்டி அடிச்சாங்க. இந்த நிலையில வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. யூடியூப் சேனல் ஊழியரை மிரட்டி 1 லட்சம் ரூபாய் கேட்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் மொத்தம் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கேள்விப்பட்ட பலருமே இவருக்கு இதெல்லாம் வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் திவாகர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் இந்த நியூஸ் வைரல் ஆகி வந்த நிலையில இதுக்கு விளக்கம் கொடுத்து திவாகரை வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று சென்னை போலீஸார் வந்து மதுரையிலேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்து சென்னை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் வந்து எந்த தவறு செய்யலை, இது பொய் வழக்கு போட்டு குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு என்னோட தரப்பு நியாயத்தை நீதிபதி கிட்ட நான் சொன்னேன். நீதிபதி அவர்கள் அதை விசாரிச்சுட்டு என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீனில் விடுவிச்சிருக்காங்க. நான் வந்து இப்போ நலமாக இருக்கேன், கைது செய்யப்படவில்லை. ஊடக நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிட்டாரு தவறான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நான் கைது செய்யப்படவில்லை, ரொம்ப நலமாக ரொம்ப சேஃபாக இருக்கேன். இதை வந்து பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஊடக நண்பர்கள் உண்மையான விஷயங்களை நீங்கள் பரப்பணும்.